அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்கள், நம்ம பாருங்கள் யூனிட் 9 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8வது கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரிங்க கைஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் இங்கே பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள். ஸோ லாஸ்ட்டில் நம்ம கேட்ட கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துணையாய் வருவது தூயனர் கல்வி எதுங்க? துணையாய் வருவது தூயனர் கல்வி என கூறும் நூல் எது அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் எதுங்க? திருமந்திரம். சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ துணையாய் வருவது தூயனர் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருமந்திரம். ஓகே, இன்றைக்கான 10 கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஒரு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கூற்றை கவனி. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கூற்றை கவனி 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பல்கலைக்கழக மானியக்குழுங்க. ஓகேங்களா? ஸோ தலைப்பு டைப் பண்ணாத விட்டுட்டுருக்கு. ஸோ பல்கலைக்கழக மானியக்குழு சார்ந்த அந்த தகவல்கள் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்று பாருங்கள், 1948 அமைக்கப்பட்டது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் அமைக்கப்பட்டது. உயர்கல்வி தரத்தை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டது. ஆமாம் கைஸ், ஸோ எல்லாமே கரெக்டு. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ 1948 தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அமைச்சிருப்பாங்க. ஸோ டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரோட தலைமையில் தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். உயர்கல்வியோட தரத்தை வந்து உயர்த்தத்தான் வந்து இதனோட முக்கியமான நோக்கமாக வந்து கொண்டது. ஓகேங்களா? அப்போ எல்லாமே இங்கே சரியாக இருக்கிறதுனால டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். கல்வி மாநில பட்டியலிலிருந்து புதிய பட்டியலுக்கு மாற்றப்பட்ட சட்ட திருத்தம். ஸோ மாநில பட்டியலிருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க. அப்படி பொதுப்பட்டியலுக்கு மாற்ற அந்த சட்ட திருத்தம் எது? சூப்பர். 42வது சட்ட திருத்தம் 1976. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். 1935 என்ன பண்ணியிருப்பாங்க, மாநிலங்கள்கிட்ட வந்து கல்வியை வந்து ஒப்படைச்சிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ அப்படி மாநிலங்கள்கிட்ட இருந்த அந்த கல்வியை என்ன பண்ணியிருப்பாங்க, 42/1976 சட்ட திருத்தம் பிரகாரம் என்ன பண்ணியிருப்பாங்க, பொதுப்பட்டியலுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மாற்றிருப்பாங்க. இடைநிலை கல்விக்குழு 1953 யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? பாருங்கள், இடைநிலை கல்விக்குழு 1953 யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? சூப்பர். யாருங்க? ஏ லட்சுமணசாமி முதலியார். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏ லட்சுமணசாமி முதலியார் தலைமையில் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கும், அந்த இடைநிலை கல்விக்குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இடைநிலை கல்விக்குழுனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடையில இருக்கக்கூடிய அந்த கல்வி, அதாவது உயர்கல்விக்கும் எலிமெண்ட்ரிக்கும் இடையில இருக்கக்கூடிய கல்வியை வலுப்படுத்தணும் அப்படின்றது அவங்களோட முக்கிய நோக்கமாக இருந்திருக்கும். ஸோ அது லட்சுமணசாமி முதலியார் தலைமையில் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், இந்த இடைநிலை கல்விக்குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கும் 1953. அடுத்து 4வது கொஸ்டின். 1964 அமைக்கப்பட்ட டிஎஸ் கோத்தாரி கல்விக்குழு எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? பாருங்கள், அப்போ 1964 இது ஒரு கொஸ்டின் தனியாக கேட்கலாம். கோத்தாரி கல்விக்குழு எப்போ அமைக்கப்பட்டதுன்னு. ஓகேங்களா? ஸோ ஜூலை 14 1964 தான் கோத்தாரி கல்விக்குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதிலிருந்து மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 உறுப்பினர்களை கொண்டது. சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ டிஎஸ் கோத்தாரி கல்விக்குழு எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? 17 உறுப்பினர்களை கொண்டது. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1966 இவங்களோட அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 10+2+3 மெத்தட் வந்து இவங்க தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதாவது 10th 12th அப்புறம் டிகிரி 3 years அப்படின்ற மெத்தடை இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து, தேசிய எழுத்தறிவு திட்டம் எந்த மாநிலத்தில் முதலில் தொடங்கப்பட்டது? பாருங்கள், தேசிய எழுத்தறிவு திட்டம் நேஷ்னல் லிட்ரஸி மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1988 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, 1988. ஸோ இது எந்த மாநிலத்தில் முதல்ல வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா கேரளா மாநிலம். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ தேசிய எழுத்தறிவு திட்டம் கேரளா மாநிலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணப்பட்டிருக்கும், தொடங்கப்பட்டிருக்கும். கற்கும் பாரதம் திட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் துவங்கி வைக்கப்பட்டுள்ளது? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கற்கும் பாரதம் திட்டம். ஸோ கற்கும் பாரதம் திட்டம் அப்படின்றத பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 2009 தான் வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். அதுக்கு மேலே 1992 வந்து பார்த்தீங்கன்னா கரும்பலகை திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் கற்கும் பாரதம் திட்டம். ஸோ அந்த கற்கும் பாரதம் திட்டத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 2009 செப்டம்பர் 8 கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ யார் வந்து பிரதமராக இருந்திருப்பாருன்னா மன்மோகன் சிங். ஓகேங்களா? அப்போ பி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தான் வந்து என்ன கொண்டு வரப்பட்டதுங்க, இந்த கற்கும் பாரதம் திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது.
அடுத்து புதிய கல்விக் கொள்கை யாருடைய தலைமையில் தேசிய கல்விக்குழு அமைக்கப்பட்டது? பாருங்கள், புதிய கல்விக் கொள்கையை வந்து ஏற்படுத்துறதுக்காக யாருடைய தலைமையில் வந்து தேசிய கல்விக்குழு வந்து அமைக்கப்பட்டது? ஏன்னா புதிய கல்விக் கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது யார் தலைமையில் வந்து 2017 குழு வந்து அமைச்சிருப்பாங்க. 2017 குழு அமைச்சிருப்பாங்க. 2019 இவங்க சமர்ப்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ யார் தலைமைனா கஸ்தூரி ரங்கன் குழு. சி தாங்க இதுக்கான ஆன்சர். இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இது நிறைய கான்ட்ரவர்சி இருக்கிறதுனால வந்து இந்த கொஸ்டின்ஸை அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ கஸ்தூரி ரங்கன் தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக்குழு வந்து என்ன பண்ணப்பட்டது, அமைக்கப்பட்டது 2017. அவங்க 2019 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க. இவங்க தான் பள்ளிக்கல்வி உயர்கல்வின்னு சொல்லிட்டு 2 பிரிவுகளாக என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிக்க சொல்லி வந்து வற்புறுத்தியிருப்பாங்க. ஓகே, அடுத்து தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளில் தமிழை பயிற்று மொழியாக அறிவித்த ஆண்டு. ஸோ தமிழகத்தில் இருக்கிற கல்லூரிகளில் என்ன பண்ணணும், பயிற்று மொழியாக தமிழ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்த அந்த ஆண்டு எது? இதுக்கான ஆன்சர் 1970. சி தாங்க இதுக்கான ஆன்சர். 1970 தான் என்ன பண்ணியிருக்காங்க, கல்லூரிகளில் எது பயிற்று மொழியாக இருக்கணும், தமிழ் வந்து பயிற்று மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. 1970. அடுத்து பாருங்கள், தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் எப்போது எங்கு உருவாக்கப்பட்டது? தேசிய பயிற்சி மற்றும் கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் எப்போது எங்கு உருவாக்கப்பட்டது? சூப்பர். 1961 செப்டம்பருங்க. ஓகேங்களா? ஸோ 1961 செப்டம்பர் 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம், அதாவது என்சிஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்சிஆர்டியை வந்து பார்த்தீங்கன்னா 1961 செப்டம்பர் 1 அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எங்கன்னா டெல்லியில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த 10வது கொஸ்டின், சமச்சீர் கல்வி கொண்டு வர யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? ஸோ சமச்சீர் கல்வி நம்ம பார்த்துருப்போம். ஸோ மெட்ரிகுலேஷனில் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆங்கிலோ இந்தியன் கல்வியில் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓரியன்டல் காலேஜில் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, மாநில அரசு ஒரு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது மொத்தமாக சேர்த்து என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஒரே வகையான பாடத்திட்டத்தை வந்து படிக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த சமச்சீர் கல்வியை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அப்படி சமச்சீர் கல்வி அறிமுகப்படுத்துறதுக்கு, அதாவது 2010-11 அந்த காலகட்டங்கள் வந்து சமச்சீர் கல்வி இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கும். அப்படி அதை அறிமுகப்படுத்துறதுக்காக யார் தலைமையில் வந்து குழு அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஏதாங்க ஆன்சர், முத்துக்குமரன். ஓகேங்களா? இவர் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட ஒரு முன்னாள் துணைவேந்தராக இருந்திருப்பார். இவர் தலைமையில் தான் குழு அமைச்சிருக்கும். ஸோ ஜூலை 2007, ஓகேங்களா, இவர் என்ன பண்ணியிருப்பார், தன்னோட அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருப்பார் 2007. அந்த அறிக்கையில் நடைமுறைப்படுத்தலாமா, அதில் என்ன பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆராயறதுக்காக இன்னொரு திட்ட இயக்குனர் வந்து நியமிச்சிருப்பாங்க. சௌரியாரனா எம்பி விஜயகுமார் ஐஏஎஸ். ஓகேங்களா? ஸோ அவர் நான் தன்னோட அறிக்கையை 2008 சமர்ப்பிச்சிருப்பார். அதுக்கப்புறம் தான் இது மசோதா வந்து பாஸ் ஆகிருக்கும். அந்த மசோதாவை பாஸ் பண்ணவர் தான் சுர்ஜித் சிங் பர்னாலா. ஓகேங்களா? யாருங்க, ஆளுநர், அப்போது தமிழக ஆளுநராக இருந்த சுர்ஜித் சிங் பர்னாலா தான் அவசர சட்டம் ஒன்று என்ன பண்ணுவார் 2009 நவம்பர் 27 பிறப்பிச்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் 2010 அப்புறம் நான் இருக்கும் இது வந்து கொஞ்சமாக அப்படியே செயலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா? சரிங்க. அப்போ யார் தலைமையில்னா முத்துக்குமரன் தலைமையில் தான் வந்து குழு அமைக்கப்பட்டது. ஓகே, உங்களுக்கான கேள்வி பாருங்கள், கல்வி அழகே அழகு என கூறும் நூல் எது? கல்வி அழகே அழகு என கூறும் நூல் எது? நாலடியார், திரிகடுகம், திருமந்திரம், தமிழ் விடுதூது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ எப்பவும் போல நம்ம இந்த 10 கொஸ்டின்ஸ் வேகமாக ரிவிஷன் பண்ணலாம் பாருங்கள். துணையாய் வருவது தூயனர் கல்வி என கூறும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருமந்திரம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா பல்கலை மானியக்குழு ஆமாங்க 1948 அமைச்சிருப்பாங்க. ராதாகிருஷ்ணன் தலைமையில் உயர்கல்வி தரத்தை உயர்த்தத்தை நோக்கமாக கொண்டிருக்கும். எல்லாமே சரிதான். கல்வி மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றி அமைக்கப்பட்ட சட்டத்திருத்தம் 42வது சட்டத்திருத்தம் 1976. இடைநிலை கல்விக்குழு 1953 யார் தலையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சுமபதி முதலியார். 1964 அமைக்கப்பட்ட டிஎஸ் கோத்தாரி கல்விக்குழுவில் எத்தனை உறுப்பினர்கள்லாம் 17 உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. தேசிய எழுத்தறிவு திட்டம் முதல்ல கேரளா மாநிலத்தில் தான் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கும். கற்கும் பாரதம் திட்டம் மன்மோகன் சிங் காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அடுத்து புதிய கல்விக் கொள்கை யாருடைய தலைமையில் தேசிய கல்விக்குழு அமைக்கப்பட்டதுன்னா கஸ்தூரி ரங்கன். தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளுக்கு 1970 தான் தமிழை பயிற்று மொழி அறிவிச்சிருப்பாங்க. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வந்து 1961 செப்டம்பர் 1 அன்றைக்கி டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். சமச்சீர் கல்வி கொண்டு வர முத்துக்குமரன் தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான உங்கள் ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இந்த 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.